நான் குடிக்கிறேன், எனக்கு பிரச்சனை இருக்குது, என்னால் என் குடும்பமும் பாதிக்குது, எனக்கும் பாதிப்பு இருக்குது, ஆனால் இந்த குடியை விட்டு என்னால் வெளியே வர முடியலை, ஆனால் எனக்கு விருப்பம் இருக்குது அப்படின்ற நினைக்கிறவங்க கீழே நம்பர் கொடுத்துருக்கேன். அந்த நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள். கண்டிப்பான முறையில் 10 பைசா செலவு இல்லாமல் இலவசமாக உங்களுக்கு அந்த பழக்கத்துலேருந்து வெளியே வர்றதுக்கு உண்டான ஆப்ஷன்ஸ் எல்லாமே நாங்கள் பண்ணி கொடுக்க தயாராக இருக்கோம். இது போக, அப்பா இவர் குடிக்கிறாருப்பா, பெரிய பிரச்சனையாக இருக்குது, குடும்பத்திலே நிறைய பிரச்சனை இருக்குது, நீங்கள் சொன்ன அந்த நரக வேதனை எல்லாமே நாங்கள் அனுபவிச்சுக்கிட்டு தான் இருக்கோம், ஆனாலும் இவர் நான் குடியாரேன்னு ஒத்துக்க மாட்டுறாரு, ஏதாவது ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கோ இதை விட்றதுக்கு ஒரு முயற்சி எடுப்போம்டான்னு சொல்லி கூப்பிட்டு பேசினாலும் நம்மளை எரிஞ்சு விழுகிறாரு, பேசுகிறாரு, நம்மக்கிட்ட அவர் அவாய்ட் பண்ணி போகிறாரு அப்படின்ற மாதிரி இருந்தால் இவரை எப்படி திருத்துறது அப்படின்னு யோசிச்சிங்கன்னா கண்டிப்பான முறையில் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இவருக்கும் வழி இருக்குது. எப்படி இருக்குன்னா, இவர் ஒரு ஹோமில் வச்சு இவங்களுக்கு டாக்டர் சப்போர்ட்டு, மெடிக்கல் சப்போர்ட் இது எல்லாமே கொடுத்து சாப்பாடு இது எல்லாமே பண்ணி அவங்களுக்கு இந்த விருப்பத்தை வர வைக்கிறதுக்கு, அதாவது நான் மதுப்பழக்கத்தில் இருக்கேன், என்னால் நானும் சரி என்னை சுற்றி உள்ளவங்களும் ரொம்ப பாதிக்கிறாங்க அப்படின்றத அவரை புரிய வச்சு அவருக்கு ஃபுல்லாக கவுன்சிலிங் கொடுத்து இதிலேருந்து ஒரு 3-4 மந்த்ஸ் ஆகும். அவங்க நல்லா கவுன்சிலிங் கொடுத்து, ஆமாம் நான் குடியாரன் தான், எனக்கு இது பிரச்சனையாக தான் இருக்குது, இதை விட்டு வெளியே வந்தால் நான் நல்ல லைஃப் வாழலாம் அப்படின்ற விஷயத்தை அவரை உணர வச்சு அவருக்கு அந்த விருப்பத்தை கொண்டு அதுக்கப்புறம் அவரை நம்ம ரெக்கவர் பண்ணி கொண்டு வரலாம். இதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதுக்கு இந்த மெடிக்கல் செலவு, தங்குற வசதி, இந்த மாதிரி விஷயங்களுக்குனா சின்ன சின்ன செலவுகள் ஆகத்தான் செய்யும். அதை நம்ம பண்ணித்தான் ஆகணும். இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸு தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா, குடினால் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னா அவங்க குடும்பத்தார் சேர்ந்தவங்க யாராக இருந்தாலும் சரி இந்த வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களும் அதை பார்த்து தெரிஞ்சுக்கணும். அவங்களுக்கு ஜஸ்ட்டு ஒரு சின்ன வாய்ப்பு கொடுங்க.